ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு கோயிலுக்காக வாங்கின ஒரு ஆம்பிள் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்தீங்கன்னா செக் பண்ணி அவங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 வாட்ஸ் கொண்ட ஆம்பிள் பிளேயர்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு பேக் சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது இவங்க வந்துட்டு கோயிலுக்கு வந்து வாங்கியிருக்காங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ வந்துட்டு சிடி பிளேயரில் தான் எல்லாரும் பாட்டு போடுவாங்க இந்த ப்ரீ அவுட்லாம் வச்சு. இப்போ வந்துட்டு MP3லாம் வந்துட்டு ஸோ அந்த சிடி பிளேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லையா. இப்போ வந்துட்டு சிடியோ நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அதிகமாக. அதனால பார்த்தீங்கன்னா சிடி பிளேயர்லாம் இப்போ வந்து இல்லையா. அதனால நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போடுற மாதிரி MP3 மாடியூல் அதை வச்சு பார்த்தீங்கன்னா செட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம செட் பண்ணதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. சரி அப்போ இதே மாதிரியே பென்ட்ரைவ் போடுற மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ இதை ரெடி பண்ணு, நான் ஸ்பீக்கர் 2 பாக்ஸ் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈவினிங் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்பிள் பிளேயரை பார்த்தீங்கன்னா கலத்தி எல்லாமே நீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள ஸ்க்ரோவெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கேபினெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் போர்ட்லாம் வச்சு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க பவர் சப்ளைக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து ஏதாவது ஒயர் ஏதாவது விட்டுருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒயர் அந்த அளவுக்கு கூட அது இதில் ஏன்னா நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த சால்ட்ரிங் பண்ணியிருக்க இடத்து பக்கத்தில் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் மைக்கு பின்னு எல்லாமே இருக்கும்ல அதில் அதுக்கு கீழே அந்த ஒயருக்கு கீழே பாருங்கள் அவ்வளோமே பார்த்தீங்கன்னா அந்த குலைவிலாம் வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நீட் பண்ணணும். அதெல்லாம் நீட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு ஆம்பிள் பிளேயர் சவுண்டாக நீட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா ஏதாவது அப்கமிங்கில் ப்ராப்ளம் ஏதாவது வந்துட்டு இருக்கும் அதனால தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா தூசி மண் களிமண் எல்லாமே உள்ளதான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து நீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபினெட்டுக்குள்ளே இருக்க மண் எல்லாமே நீட்டாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ப்ரெஷ் வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். இதில் வந்துட்டு பின்னாடி 4 டிரான்சிஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடக்கூடாது. ஏன்னா அதுக்காக தான் அதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அதை தான் துடைக்க போகிறோம். தண்ணி வச்சு தான் துடைக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ள வந்து தண்ணி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பொறுமையாக வந்து துடைச்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஷாம்பை போட்டு கலக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லிக்விட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு பிறகு ப்ரெஸ் வச்சு நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக க்ளீன் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு பார்த்தீங்கன்னா துடைக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் ஆகிட்டு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு எல்லாமே நீட்டாக துடைச்சி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து துடைக்கணும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாபெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாபெல்லாம் கலத்தி நாபையும் பார்த்தீங்கன்னா கழுவி அதுக்கு பிறகு தான் போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் அந்த வால்யூம் கண்ட்ரோல் நாபு கலத்தின இடத்துல எந்த அளவுக்கு தூசியாக இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் வால்யூம் கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டு அப்படின்னா நம்ம திருக்கும்போது கரகரன்ட்டு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்துட வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா வால்யூம் கண்ட்ரோலும் நீட்டாக பார்த்தீங்கன்னா கலத்தி எடுத்தாச்சு. இந்த மைக்கு பின்னி சொல்லுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழவி வந்து அடைச்சி வச்சிருக்கு பாருங்க. அதெல்லாம் நம்ம டெஸ்டரை விட்டு நீட்டாக கிண்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நீட்டாக ஒரு ப்ரெஸ் வச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் அந்த வால்யூம் கண்ட்ரோல் பக்கத்துலலாம் தூசியாக இருந்து பார்த்தீங்களா அதையும் வந்துட்டு இந்த ப்ரெஸ் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா க்ளீன் ஆகிட்டு இனி பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்லாம் ஃப்ரண்டில் இருந்து பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு இந்த ஷாம்பு தண்ணியில் முக்கி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ராவி ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துடைச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபினெட் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு எல்லாமே அழகாக தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா கேபினெட் மூடும் பார்த்தீங்கன்னா மூடி கேபினெட்டு அந்த கேபினெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஷாம்பு போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துடலாம். இதை வந்து துடைக்க முடியாது ஏன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பெயிண்ட் இருந்தால் அதனால் பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூடியை நல்லா கழுவி ஒரு துணியை வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ இனி அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நாபு. இந்த நாபை பார்த்தீங்கன்னா நல்லா ஷாம்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ப்ரெஸ்ஸை போட்டு ராவி கழுவி பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக காய வச்சாச்சு. இந்த பவர் கார்டு ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நீட்டாக பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்க எல்லாமே இன்டீரியல் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நாபு பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க வால்யூம் கண்ட்ரோல் நாபு எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆம்பிள் பிளேயரில் எல்லா கிளீனிங் எல்லாம் எல்லாமே முடிஞ்சு இனி வந்து லைன் கொடுக்கக்கூடிய வேலை மட்டும் தான். இப்போ உடனே பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்து ஆன் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம இப்போ தான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணியிருக்கோம். தண்ணி வச்சு தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணனால உள்ளே ஏதாவது தண்ணி பேர்ந்தனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டு இருக்கட்டும். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ இது அந்த 2 ஸ்பீக்கர் பாக்ஸு நல்லா பெரிய ஸ்பீக்கராக போட்டிருந்தாங்க. 12 இன்ச்சின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பெரிய ஸ்பீக்கராக இருந்துச்சு. ஸோ ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு இருந்து, அதாவது பாக்ஸ் வந்துட்டு மிந்தி அடிச்சது பார்த்தீங்களா 10 வருஷத்துக்கு முன்னாடினால ரொம்ப நாள் ஆனனால இந்த மாதிரி ஒரு மாதிரி பிஞ்சு வந்துருந்து. ஆனால் சவுண்ட்லாம் நல்லா தான் பாடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. லேசாக வெளியே அப்படி கொஞ்சம் வெடிச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே, நம்ம இப்போ இதை கலத்தி இதுக்குள்ள எப்படியும் தூசியா இருக்கும், அதனால ஸ்பீக்கர் எல்லாம் கலத்தி நீட்டா கிளீன் பண்ணாதான் சவுண்ட் நல்லா தெளிவா இருக்கும். ஸோ அதனால 2 ஸ்பீக்கர் பாக்ஸையும் கலத்தி நீட்டா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளீன் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்பீக்கருக்கு மேலே உள்ள வளைய கலத்தின பிறகு ஸ்பீக்கருக்கு மேலே பாருங்க எந்த அளவுக்கு நூலாம் பாசையா இருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் மாட்டி வச்சுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிட்டு, அதனால பாருங்க அந்த ஸ்பீக்கர் எப்படி ஆடுதுன்ட்டு. நான் லேசாக தான் அப்படி ஆட்டுதான் பாருங்க எவ்வளோ ஆடுதுன்ட்டு. இப்படிலாம் ஆடிச்சு அப்படின்னா நமக்கு வந்து சவுண்ட் வரும்போது கலந்தே விழுந்துரும். அதனால பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம நீட்டாக பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை பின்னாடி கலத்தி அதுக்குள்ளே இருக்க தூசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பீக்கரில் ஸ்க்ரூ டைட் வைக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் நீட்டாக வந்து டைட் வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு ஸ்பீக்கருக்கு 2 டெர்மினல் வரும்ல ஒயரு, அதை கொஞ்சம் லாங்காக எடுத்து விடாக்காண்டி ஒரு சின்ன கட்ட ஒயர் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு வெளியே. அப்போ தான் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து எக்ஸ்டர்னலாக போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா உள்ள சொட்டெல்லாம் போட்டு ஒயர் நல்லா ஜாயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் டேப்லாம் அடிச்சு விட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸை கலத்தி அதை தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு லைன்லாம் கொடுத்து டேப் அடித்து எல்லாமே லைன் அவுட்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்பீக்கர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்க்ரூவை போட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே போல் இன்னொரு ஸ்பீக்கரையும் நீட்டாக தொடச்சி எடுத்து அதுக்கு பிறகு லைன் எல்லாமே கொடுத்து டேப் அடித்து அவுட் எடுத்து விட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி 2 ஸ்பீக்கர் பாக்ஸையும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம 4440 AC வச்சு செஞ்ச 2 சேனல் ரேடியோலாம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சோம். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு, சரியான சவுண்டு. ஒரு கல்யாண நைட்டில் ரேடியோ போடலாம் போல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடியோல இருந்து சவுண்ட் வந்துட்டு இருந்து. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிள் பிளேயரில் வந்துட்டு MP3 வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய செட்டப் மட்டும் தான் பார்க்கணும். ஆம்பிள் பிளேயரும் அதே போல் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து கனெக்ஷன் ஒர்க் மட்டும் தான். ஆம்பிள் பிளேயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பென்ட்ரைவ் போட மாதிரி செட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு கேபினெட்டில் வந்துட்டு அப்படியே நீட்டாக ஏதாவது செட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அது வந்து நீட்டாக இருக்காது, நீ வந்துட்டு அந்த ஒரு பாக்ஸ் உண்டுல அந்த பாக்ஸில் வந்துட்டு செட் பண்ணிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டனால நம்மகிட்ட இருக்க MP3 எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்.
வேற லெவலில் பாடிச்சு. ஆனால் என்ன பேஸ் ட்ரிபிள் வந்து ஒர்க் ஆகாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிள் பிளேயரில் வந்துட்டு நம்ம சிக்னல் இன்புட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதில் கொடுத்தா தான் இதில் இருக்க பேஸ் ட்ரிபிள் வந்து ஒர்க் ஆகும். அதே இது நம்ம இதில் வந்து சிக்னல் அவுட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் ட்ரிபிள் எதுவுமே ஒர்க் ஆகாமல் மாஸ்டர் கண்ட்ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஆர்சி கனெக்டர் டேமேஜில் இருக்குது. அதனால் இந்த மாடல் ஆர்சி கனெக்டர் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்சி கனெக்டரில் லைன் இன்புட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த லைனை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி கனெக்டர் ஒயர் தனியாக வாங்கி அதை கனெக்ஷன் கொடுத்து இந்த கேபினெட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுருவோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கடைக்கு போயிட்டு MP3 அந்த செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு சாம்காம் கம்பெனியில் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். நம்ம நார்மல் MP3 மாடல் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பேனல் மாதிரி சின்னதாக வந்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். 700 ரூபா இதோட விலை. ஸோ அந்த ஆம்பிள் பிளேயருக்கு ப்ரீ இன்புட் எதுலேருந்து எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி கனெக்டர் டேமேஜ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஒயர் மாதிரி சோப்பு கலரும் கருப்பு கலரும் அப்புறம் ஒரு கிரவுண்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மோனோ இன்புட்டு அண்ட் அவுட்புட்டு தான். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி கனெக்டர் எடுத்து அதை பாதியாக வெட்டி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒயரில் இருக்க ப்ளஸ் மைனஸ் இருக்கும்ல அந்த கிரவுண்டும் அப்புறம் சிக்னலும் அந்த லைனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக சால்டரிங் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சு அவுட் எடுத்து விட்டாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா கேபினெட்டை நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஆம்பிள் பிளேயரில் ப்ரீ இன்புட்டு கொடுக்கக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கேபினெட்டுக்கு வெளியே எடுத்து விட்டுருக்குமா. இதை வந்து அந்த ப்ரீ ஆம்பிள் பிளேயரில் ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கனெக்ட் பண்ணி விட்டோம்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பாடிட்டு இருக்கு. ஸோ இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு மெமரி கார்டு தந்திருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்ரைட்டரில் போட்டு பாட்டு பதிஞ்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலில் வைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. கோயிலில் வைக்கக்கூடிய பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பாட்டுலாம் நீட்டாக வந்து அந்த பென்ட்ரைவில் அவங்களுக்கு நீட்டாக பதிஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரை ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். ஸோ ட்ரை எதுவுமே இல்லை. நீட்டாக பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. எந்த ஒரு டப் சவுண்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இந்த ஆம்பிள் பிளேயரை ரீஒர்க் பார்த்தது எனக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆம்பிள் பிளேயர்லாம் வந்து நோண்டி பார்த்துருக்கேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த அண்ணனும் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி தான் சொல்லி எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஏற்றி விட்டுட்டோம். எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா வச்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் மேலே வச்சு நீட்டாக கெட்டி அனுப்பி விட்டுட்டோம். அவங்க கோயிலில் போய் பாட்டுலாம் போட்டு பார்த்துட்டு உண்மையிலே ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ரொம்பவே சந்தோஷம். இந்த ஆம்பிள் பிளேயரை கலத்தி பார்த்தது, இதை ரீஒர்க் பார்த்தது, கனெக்ஷன் கொடுத்தது அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே அனுபவம்லாம் கிடைச்சிச்சு. எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற உங்களுக்கும் இந்த அனுபவம்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.